அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது எல்லடை. இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற எல்லடையை விட இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆம்ச்சூர் பவுட்ரு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பொருட்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்தது 1/2 ஸ்பூன் முழு சோம்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா கசக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து வெந்தய கீரை, அதை வந்து காய வச்ச இலைகள் தான் அது. அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர் வந்து ட்ரை மேங்கோ பவுடர், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஊறியிருக்கு. அதிலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்துருக்கேன், ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா மெல்லிசாக நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த சம்படத்தோட மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் இது கப்பு இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவில் அப்படியே அழுத்தி நம்ம அந்த ஷேப்பு போட்டுக்கணும். இதே மாதிரியே நீங்கள் மீதி மாவையும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் மீதி வர்ற மாவை மறுபடியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டான கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.